தயிர் சாதம் பழைய சோறு இது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு காரசாரமான டேங்கி டேஸ்ட்டில் புளி மிளகா செய்யலாமா? ரொம்ப ஈஸி. அதுக்கு ஒரு 6-7 பச்சை மிளகாய் நல்லா ஸ்போக்கில் இந்த மாதிரி குத்தி ஓரமாக வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் சேருங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் ஒரு பவுல் நல்லெண்ணெய் சேர்த்து இது கூட கொஞ்சோன்னு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு வெந்தயம் சேர்த்து இது நல்லா பொரியட்டும். இதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. அதுக்கு நல்லா கலர் மாறும். நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே பரட்டி பரட்டி விடணும். இந்த மாதிரி ஒயிட் கலர்லாம் மாறும். இதுக்கப்புறம் ஒரு பவுல் புளி தண்ணி, இது கூட அரிசி கழுவின தண்ணி அதையும் ஒரு பவுல் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இது கூட தேவையான அளவு உப்பு, டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூன் சர்க்கரை, இது ரெண்டையும் சேர்த்து மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் ஆகும். இது நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அந்த புளி தண்ணி, அரிசி கலந்த தண்ணி எல்லாம் அந்த மிளகாயில் இறங்கி சூப்பராக டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா தயிர் சாதம், பருப்பு சாதம், பழைய சாதம் இது எல்லாத்துக்குமே நல்ல பெஸ்ட் காம்பினேஷன். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.